ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கௌரி சீரியலில் நடித்து இறந்து போன நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய இறப்புக்கு காரணம் இதுதான் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வதந்திகள் பரவிட்டு இருக்கு. அது யாரும் நம்ப வேணாம் அப்படின்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. அதுக்கான விஷயங்கள் என்னன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். கௌரின்னு சொல்லக்கூடிய நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் இவங்க நடிச்சிருந்தாங்க. ஒரு லீட் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். நந்தினின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க செட்டில் ஆனது எல்லாமே பெங்களூர்ல தான் அப்படின்ற மாதிரியும். ஸோ அவங்க காலேஜ் பாதியிலே படிச்சிருக்கும் போது ட்ராப் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிக்க போயிட்டாங்க. அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் சமீப கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா இறந்ததாகவும் அந்த கவர்மெண்ட் வேலை இவங்களுக்கு வந்ததாகவும், அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலைலாம் வேணாம், நான் வந்து ஆக்டிங் தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் இந்த ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எதனால இந்த விஷயம் ஓப்பன் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்டா இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு தான் இறந்திருக்காங்கன்னு கிடைச்சிருக்கக்கூடிய லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அதாவது எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததாகவும், நீ இந்த துறைக்குள்ள இருக்க வேணாம், நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் விஷயம் இல்ல கல்யாணம் பண்ணிக்கொண்ட விஷயம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. அதுக்கும் இதுக்கும் எந்த விஷயமும் கிடையாது. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வதந்தியா பரவிட்டு இருக்கு. அது யாரும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்ற விஷயத்தும், இவங்களோட திருமணத்தை பத்தி நாங்க வந்து பெருசா பேச கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை ஏன் விட்டுட்டு போனாங்கன்றதுக்கான வாக்குவாதம் தான் எங்களுக்கு கடந்த ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள வந்து இருந்துட்டே இருந்துச்சே தவிர, மற்றபடி அதுக்கும் இவங்க இப்ப இறந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் என்னோட பொண்ணு வந்து இறந்திருக்காங்க. இந்த மாதிரி வதந்தியான விஷயம் வந்து ஷேர் ஆகுறதுல எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இவங்களுடைய இறப்புக்கு காரணம் இந்த மேரேஜ் ப்ரெஷர் அப்படின்ற விஷயமா, இல்ல ஜாபுக்கு போகிறதா, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது இருந்திருக்கா அப்படின்ற விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இவங்களுடைய இறப்புக்கு காரணம் இதுதான் இருக்குமா அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப போலீசார் வேற ஒரு ஆங்கிளும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ வரப்போற இன்வெஸ்டிகேஷன்லும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல தான் தெரியும் இதுதான் ரீசனா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற விஷயம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அம்மா ஸ்ட்ராங்கா சொல்றது இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க இறந்து போகக்கூடிய பர்சன் கிடையாது. அவங்க கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகவே இருக்குமே தவிர, பட் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற பர்சன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்குது, அதுக்கான பின்னணிகள் என்னன்ற விஷயத்த அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன்.